ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் ஹூக்ஸ் எப்படி நம்ம மிஷின்லேயே வச்சு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் வேலை தான். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 பீஸ் கிளாத் வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்க எக்ஸாக்ட் ஹைட்டை விட ஒரு மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் தைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கிளாத்தோட வித் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி இருந்தால் கூட போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பீஸு நீங்கள் சேம் கலர் எடுத்தாலும் ஓகே தான். பட் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக ப்ளவுஸோட கலரில் ஒரு பீஸும் அப்புறம் லைனிங் வந்து நேவி ப்ளூவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த பொட்டிக்லலாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். இதுக்கே இப்போ ரெடிமேட்லாம் நிறையா வந்துருச்சு. பட் நம்ம எப்படி செல்ஃபாக இதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்குன்னு உட்காந்து நம்ம தைக்கிற வேலை வந்து கொஞ்சம் மிச்சம். அது இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக வரும். நீங்கள் இப்போ நார்மலாக வாங்குகிற அமௌண்ட்டை விட ஒரு 20 ரூபா 30 ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஏன்னா ஃபினிஷிங் வந்து நம்ம அந்தளவுக்கு நல்லா நீட்டாக கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் நம்ம வந்து கேட்டு வாங்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த பீஸை வச்சு டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி சேம் இடத்துல ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி வைக்கணும். அதுக்கு மேலேயே வைக்காமல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி வைக்கணும். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன கேப் தான், அந்தளவுக்கு ஒரு நூல் இலை விட்டால் போதும். வச்சு இதை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கோட தையல் பார்த்திங்கன்னா பெரிய தையலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக 2.5 வைப்போம், அது வந்து ஒரு 3 அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கெல்லாம் ஹூக்ஸ் வைக்கமோ அதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இதனோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 6 ஹூக்ஸு இல்லை 7 ஹூக்ஸு என்னோடய லென்த்தை பொறுத்து மாறணும். 2 ஹூக்ஸ்க்கு இடையில ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச்சு அதுக்கு மேலே கேப் இருந்தால் நம்ம இழுத்து போடும்போது ஸ்கின் வந்து வெளியே தெரியும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல ஹூக்ஸ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு 2 கோடாக போட்டுக்கிறேன். அந்த கோட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களோட ஹூக்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணி அதை திருப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோட்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா ஒரு 2-3 தையல் அதுக்கு மேலேயே டைட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரஃப் அடிப்போம் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதே மாதிரியும் ஸ்டிச் பண்ணணும். லைட்டாக முன்ன தள்ளி உங்களுக்கு அது பார்த்திங்கனாலே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஒரு கோடு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபூட்டரை அப்படியே தூக்கி அடுத்த கோட்டு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அங்கேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கோட்டுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். துணியை மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. அது இல்லாமல் வந்து ரொம்ப கேப்பும் இருக்கக்கூடாது. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் கேப் இருக்கணும். ரொம்ப அதிகமாக கேப் இருந்தாலும் அந்த ஹூக்ஸ் வந்து வெளியே வந்துடும் டைட்டாக இல்லைன்னா. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இல்லை நம்ம ஹூக்ஸை வச்சு நூல் வச்சு தைக்கும் போது சம்டைம்ஸ் அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்து இப்போ நமக்கே வந்து பழைய கஸ்டமரோட துணியெலாம் நமக்கு திரும்ப தையலுக்கு வந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு ஹூக்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும். அவங்க நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதையும் சேர்த்து தைச்சி கொடுப்போன்னு சொல்லி அந்த துணியை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம அதை பார்க்கும்போது ஐயோ நம்ம பண்ணது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே வராது. ஹூக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்து போட்டாலும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ 2 கோட்டுக்கு இடையில உள்ள த்ரெட்டை மட்டும் நம்ம பிரிக்க போகிறோம். த்ரெட்டு அந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தையலாக இருக்கும், ஈஸியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 துணிக்கும் இடையில இந்த மாதிரி நீடில் விட்டு பார்க்கணும். நீடில் ஈஸியாக போய் வருது அப்போனா ஹூக்ஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா 2 கோட்டுக்கும் இடையில உள்ள ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹூக்ஸ் எடுத்துக்கலாம். ஹூக்ஸ் எடுத்து அந்த இடத்த லைட்டாக நீக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேலே கீழே இருக்க லைனிங் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிறேன். இடையில உங்களுக்கு தெரியுதுங்களா 2 கோடு, அந்த 2 கோடிக்கு இடையில இந்த ஹூக்ஸ் இப்படி விட்டு இப்படி டேர்ன் பண்ணால் நமக்கு ஃப்ரண்ட்டில் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா ஹூக்ஸையும்
உள்ளே விட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஒட்டி போட்டால் அந்த ஹூக்ஸ் வந்து உள்ளே விடவே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண மெயின் விஷயம், இந்த சைடில் 2 ஹோல்ஸ் இருக்கா, அந்த 2 ஹோல்ஸை நல்லா நீக்கி விடணும். நீக்கி விட்டால் அந்த இடம் வந்து நம்ம எவ்வளோ டைட்டாக இழுத்து போட்டாலும் ஹூக்ஸ் வந்து வெளியே வராது. அந்த ஒரு ப்ராசஸ்க்காக இப்படி பண்ணுறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது உள் சைடாக வச்சு அந்த 2 ஹோல்ஸையும் வச்சு தச்சிடுறாங்க. பட் நான் பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு மிஷின் வந்துச்சு, நீடில் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம எதுக்கு அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ இது முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை எல்லாத்தையும் உள்ளே மடித்து நீட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐப்பட்டியும் நம்ம வந்து மிஷின்லேயே வைக்கலாம். ஆனால் எனக்கு அதை வைக்கிறத விடவும் நம்ம கையில் லூப் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஹூக்ஸ் வச்சாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இடையில இருந்து ரொம்ப அதிகமாகிடுது. இதே நம்ம த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா. அது மாதிரியே பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஐக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன், ஆனால் இன்னும் கட்டலை. இனிமேல் தான் கட்டணும். பாருங்கள், இது வச்சு பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.